விசாரணை அதிகாரிகள் தன்னை நல்ல முறையிலே நடத்துகிறார்கள். ரொம்ப சூப்பரா நடத்துறாங்க. அது தனக்கு மனநிறைவாக இருக்கிறது என்ற விடயத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார். இந்த லேப்டாப்பை கைப்பற்றுகின்ற பொழுது சுரேஷ் சலே போலீசாரிடம் குறிப்பிட்டிருக்கிறார், அது என்னோட லேப்டாப் இல்லை, அது மகளோட லேப்டாப், அதை நிறுவனத்தில் கொடுத்து மகள்கிட்ட கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் விசாரணை அதிகாரிகள் அது தொடர்பாக கொஞ்சம் விழிப்பாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த லேப்டாப்பை அவ்வாறு கையளிக்க சந்தர்ப்பம் அளிக்கவில்லை, அதனை தமது கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்திருக்கிறார்கள். உளவுத்துறை பிரதானி மட்டுமல்ல, அவர் ஒரு ஹேக்கர். உண்மையா இது நீதிமன்றத்திலே சொன்ன விடயம், நானாக சொல்லவில்லை. பல துறை சார்ந்தவர் ஏற்கனவே இதற்கு முந்தைய வழக்கிலே சொல்லியிருந்தார்கள் சிறந்த ஆக்டர் என்று. கம்மன் பிளவை போன்று வீதிகளிலே நின்று கொண்டு இப்படி காட்ட முடியாது, இப்படி உத்தரவிட முடியாது, நாங்கள் வந்தால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம், இப்படியெல்லாம் மிரட்ட முடியாது. அடுத்த உத்தரவு கம்மன் பிளவுக்கு எதிரானது. எனவே தான் நான் கம்மன் பிளவை ஞாபகப்படுத்துகிறேன். சட்டத்தரணி உதய பிரபாத் கம்மன் பில உள்ளிட்டவர்கள் மிக தெளிவாக பெயர் குறிப்பிடப்பட்டது. இந்த முக்கிய பிரமுகர் யார் என்ற விடயத்தை தேடுகின்ற பொழுது கிடைத்த ஒரு தகவல், நான் இதனை இதுவரையிலே எங்கும் சொல்லவில்லை, ஆனால் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். கருணா அம்மானுடைய ஒரு வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பாக. அது நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயத்தை தான் குறிப்பிட்டிருக்க வேண்டும் என நான் எண்ணுகிறேன். ஒரு வீடு, ஒரு குடும்பத்தின் கனவு, ஒரு முதலீடு, ஒரு தலைமுறையின் எதிர்காலம். அந்த கனவுகளையும் அந்த எதிர்காலங்களையும் நம்பிக்கையுடன் கட்டி எழுப்பி வருகிறது ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். இது ஷார்ட் நியூஸ் வழங்கும் பியாண்ட் த நியூஸ். செய்திகளுக்கு அப்பால் சென்று முக்கியமான பல விடயங்களை அண்மைய நாட்களாக நாங்கள் அலசி வருகின்றோம். அந்த அடிப்படையிலே ஈஸ்டர் தாக்குதல்கள் குறித்த விசாரணைகள் தொடர்பிலே பல விடயங்களை இந்த நிகழ்ச்சி வாயிலாக நாங்கள் பேசி வருகின்றோம். சுரேஷ் சலேயின் கைது நடவடிக்கைகளுக்கு பின்னால் அடுத்தடுத்த கட்டங்களில் எவ்வாறான விடயங்கள் நடைபெற்றன நீதிமன்றங்களிலே என்ற விடயங்களை இந்த நிகழ்ச்சி வாயிலாக நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். அந்த அடிப்படையிலே இன்று 2026 ஜூலை மாதம் 2 வியாழக்கிழமை நேற்றைய நாளிலே சுரேஷ் சலேவின் வழக்கு மீண்டும் கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டது. அங்கே பல உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. நேற்றைய நாளிலே கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே என்னென்ன விடயங்கள் நடைபெற்றன, என்னென்ன புது தகவல்கள் அங்கே வெளிவந்திருக்கின்றன என்ற விடயங்களை முழுமையாக அலசுவதற்கு நாங்கள் தயாராக. என்றும் கூட மிஸ்டர் புலனாய்வு சகோதரர் ஃபசீர் முகமது எம்மோடு இணைந்திருக்கின்றார். நிகழ்ச்சிக்குள் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். வலைக்கும் அஸ்ஸலாம். வணக்கம். காலை வேளையிலே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இந்த நிகழ்ச்சியை செய்கிறோம். நேற்றைய நாளிலே உங்களுடைய சிங்கள மொழி மூலமான பல நிகழ்ச்சிகளை பார்த்திருந்தேன். முதலிலே சொல்லுங்கள், நேற்று மீண்டும் சுரேஷ் சலேயின் வழக்கு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே சலே சார்பாக ஆஜராகின சட்டத்தரணிகள் பல கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார். பல கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டதாக நான் செய்திகளிலே பார்த்தேன். முழுமையான விடயங்களை நேற்றைய தினம் கோட்டை நீதிவான் நீதிமன்றத்திலே இந்த வழக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டது. அதற்கான காரணம், முன்னைய வழக்கு திகதியிலே முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் தொடர்பான உத்தரவினை வழங்குவதற்காகத்தான் நேற்றைய தினம் இந்த வழக்கு விசாரணைக்காக அழைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக 1, 2 சந்தேக நபர்கள் ஜகில்பாஸ் மற்றும் சரச்சந்திர, இந்த 2 சந்தேக நபர்கள் சார்பாக அவர்களை விடுவிக்க வேண்டும், பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்களை முன்னெடுத்து செல்ல முடியாது, அதற்கான ஆதாரங்கள் இல்லை, எனவே அந்த குற்றச்சாட்டுகளிலிருந்து அவர்களை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். அது தொடர்பிலான உத்தரவு நேற்றைய தினம் பிறப்பிக்கப்பட்டது. அதே போன்று சுரேஷ் சலே சார்பாக முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள், மற்றைய தரப்பு அதாவது அரசு தரப்பின் சார்பாக சட்டமா அதிபர் முன்வைத்த சில கோரிக்கைகள் தொடர்பாக உத்தரவினை பிறப்பிப்பதற்காகத்தான் நேற்றைய தினம் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருந்தது. மொத்தமாக 6 கோரிக்கைகள் தொடர்பான உத்தரவு கோட்டை நீதிவான் பசன் அமரசேனவினால் நேற்றைய தினம் திறந்த நீதிமன்றத்திலே வாசிக்கப்பட்டது. சுமார் 23 பக்கங்களை கொண்ட இந்த உத்தரவு, நீதிவானுடைய உத்தரவு தனித்தனியாக வாசிக்கப்பட்டது நீதிமன்றத்திலே. குறிப்பாக கடந்த தவணை, அப்போது நேற்றைய நாளிலே வாத விவாதங்கள் இல்லை, வாத விவாதங்கள் பெரிதாக இல்லை. ஆனாலும் சில இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதன் பின்னர் சில வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக விசாரணைகள் தொடர்பாக சில விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக கடந்த தவணையின் போது 3வது சந்தேக நபர், அதாவது சுரேஷ் சலே சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள்
ஒரு கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். அதற்கு முன்னர் எழுத்து மூலமாகவும் அது தொடர்பாக கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். இந்த விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளர் ஷானி அபேசேகரவிடம் இருந்து மாற்றுமாறு கோரிக்கை ஒன்றினை முன்வைத்திருந்தார்கள். இது தொடர்பாக நேற்றைய தினம் தனது உத்தரவை பிறப்பித்த கோட்டை நீதிவான் அந்த கோரிக்கையை நிராகரித்தார். அதாவது விசாரணைகளை ஷானி அபேசேகரவிடம் இருந்து மாற்ற முடியாது என்ற உத்தரவை அவர் பிறப்பித்திருந்தார். சலே சார்பாக முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டிருந்தன. எனவே பிரின்சிபலை ஒருபோதும் மாற்ற முடியாது. அதற்கு காரணம் இருக்கிறது. அதாவது வெறுமனே ஷானி அபேசேகரவை விசாரணையில் இருந்து மாற்ற முடியாது என நீதிமன்றம் கூறவில்லை. அதற்கான காரணங்களை திறந்த நீதிமன்றத்திலே அந்த உத்தரவிலே நீதிவான் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக சுரேஷ் சலே பயங்கரவாத தடை சட்டத்தின் 9(1) பிரிவின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகிறார் ஒரு தடுப்பு காவல் உத்தரவின் கீழ். இந்த தடுப்பு காவல் உத்தரவு 2 தடுப்பு காவல் உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருந்தன. முதலாவதாக சுரேஷ் சலே பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி கைது செய்யப்பட்டதன் பின்னர் பயங்கரவாத தடை சட்டத்திலே இருக்கக்கூடிய ஏற்பாடுகளுக்கு அமைய முதலிலே போலீஸ் அத்தியட்சகர் ஒருவர் அல்லது அதற்கு மேற்பட்ட அதிகாரி ஒருவர் வழங்குகின்ற சான்றிதழை மையப்படுத்தி அவரை 72 மணி நேரம் தடுத்து வைத்து விசாரிக்க முடியும். அந்த தடுப்பு காவல் நிறைவடைகின்ற பொழுது அல்லது அந்த காலத்துக்குள் பாதுகாப்பு அமைச்சரிடம் 90 நாட்கள் அவரை தடுத்து வைப்பதற்கான விண்ணப்பத்தை முன்வைத்து அதற்கான அனுமதியை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வருடம் பிப்ரவரி 28ஆம் தேதி சுரேஷ் சலேவை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கான முதலாவது அனுமதி பாதுகாப்பு அமைச்சரிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இரண்டாவது அனுமதி, அதாவது அந்த 90 நாட்கள் முடிவடைகின்ற பொழுது மீண்டும் அவரை மேலும் 90 நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரிப்பதற்கான அனுமதி மே மாதம் 27ஆம் தேதி பெறப்பட்டிருக்கிறது. எனவே இப்போது சுரேஷ் சலே சிஐடி தடுப்பு காவலில் இருப்பது பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய ஏற்பாடுகளுக்கு அமைய பாதுகாப்பு அமைச்சர் வழங்கி இருக்கக்கூடிய தடுப்பு காவல் உத்தரவுக்கு அமையும். நீதிவான் இதை தெளிவாக அவருடைய உத்தரவிலே குறிப்பிடுகிறார். அப்படியானால் பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய 10வது அத்தியாயத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த தடுப்பு காவல் உத்தரவை அரசியலமைப்பின் 126வது உறுப்புரை அதே போன்று அரசியலமைப்பினுடைய 140, 141வது உறுப்புரைகள் ஊடாக மட்டும்தான் சவாலுக்கு உட்படுத்த முடியும் என்பது. அதாவது உயர் நீதிமன்றத்திலே அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்றினை தாக்கல் செய்வது ஊடாக அல்லது உயர் நீதிமன்றம் அல்லது மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலே ரிட் மனுக்களை எழுத்தாணை கோரும் மனுக்களை தாக்கல் செய்வதன் ஊடாக மட்டும்தான் ஒரு தடுப்பு காவல் உத்தரவை பாதுகாப்பு அமைச்சர் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் வழங்குகின்ற தடுப்பு காவல் உத்தரவை சவாலுக்குட்படுத்த முடியும். அதனை நீதிவான் நீதிமன்றத்திலே சவாலுக்குட்படுத்த முடியாது. அந்த விடயங்களை குறிப்பிட்டு நீதிவான் சொல்லுகின்ற விடயம் என்னவென்றால், அந்த உத்தரவிலே ஒரு தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்படுகின்ற பொழுது ஒரு சந்தேக நபர் எங்கு தடுத்து வைக்கப்பட வேண்டும் என்ற விடயம் அதிலே குறிப்பிடப்படும். சுரேஷ் சலேவை பொறுத்தவரையிலே சுரேஷ் சலேவுக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய தடுப்பு காவல் உத்தரவிலே சுரேஷ் சலே குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே தடுத்து வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற விதி அந்த தடுப்பு காவல் உத்தரவிலே இருக்கிறது. குற்றப்புலனாய்வு பிரிவினுடைய பணிப்பாளர், அதாவது ஷானி அபேசேகர் தற்போது பணிப்பாளர் என்ற பதவி முழு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தையும் நிர்வகிக்கின்ற பிரதான பதவி. அப்படியானால் சுரேஷ் சலே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுத்து வைக்கப்பட வேண்டுமானால் ஷானி அபேசேகரவின் கீழ் தான் தடுத்து வைக்கப்பட வேண்டும். அதாவது அவர்தான் அந்த இடத்தினுடைய பொறுப்புதாரி. எனவே அவர்தான் சலேவை கையாள முடியும். வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தடுப்பு காவல் உத்தரவிலே மிக தெளிவாக அந்த விடயம் இருப்பதால் இப்போது உள்ள சூழ்நிலையிலே ஷானி அபேசேகரவை மாற்றுவதற்கான அதிகாரம் நீதிவான் நீதிமன்றக்கு இல்லை என்பதை தெளிவாக அந்த விடயத்திலே குறிப்பிடுகிறார். அதே போன்று இன்னொரு விடயம், கடந்த மார்ச் மாதம் இதற்கு முன்னர் கோட்டை நீதிவானாக இருந்த இசுரு நெத்திக்குமார பயங்கரவாத தடை சட்டத்துக்கு 2022ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 12ஆம் இலக்க திருத்த சட்டம் ஊடாக கொண்டு வரப்பட்ட ஒரு ஏற்பாடு, மாதம் ஒரு முறை நீதிவான் ஒருவர் சென்று தடுப்பு காவலில் இருக்கக்கூடிய கைதியை பார்வையிட வேண்டும். அப்படி அந்த விதியின் கீழ் சிஐடிக்கு சென்று இசுரு நெத்திக்குமார முன்னாள் நீதிவான் கோட்டை சென்று பார்வையிட்டிருந்தார். அப்போது அவர் சுரேஷ் சலேவுடன் உரையாடிய போது சுரேஷ் சலே குறிப்பிட்டிருந்தார், விசாரணை அதிகாரிகள் தன்னை நல்ல முறையிலே நடத்துகிறார்கள், ரொம்ப சூப்பரா நடத்துறாங்க, அது தனக்கு மனநிறைவாக இருக்கிறது என்ற விடயத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த விடயத்தை சுட்டிக்காட்டிய கோட்டை நீதிவான் பாசன் அமரசேன
விசாரணையாளர்கள் நல்ல முறையிலே நடத்துகிறார்கள் என கைதியே குறிப்பிடுகின்ற பொழுது அல்லது தடுப்பு காவலிலே இருக்கக்கூடிய நபரே குறிப்பிடுகின்ற நிலையிலே அதற்கான தேவை எழுவதாக தெரியவில்லை என்ற விடயத்தையும் அவர் தனது அந்த உத்தரவிலே குறிப்பிட்டிருந்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளரை மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை நீதிமன்றம் நிராகரிப்பதாக அறிவித்திருந்தார். இரண்டாவது கோரிக்கை ஒன்று முன்வைக்கப்பட்டிருந்தது. சுரேஷ் சலேவுக்கு வீட்டிலிருந்து கொண்டு வந்து தரப்படுகின்ற புத்தகங்கள், செய்தித்தாள்கள், சஞ்சிகைகள் போன்றவற்றை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டும். அதே போன்று வழக்காவணங்களை கையாள்வதற்கு அவருக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்பட வேண்டும். இவற்றை வாசிக்கின்ற பொழுது குறிப்பெடுத்துக் கொள்வதற்காக அவருக்கு ஒரு குறிப்பு புத்தகமும் பேனையும் வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக நீதிவான் நீண்ட விடயங்களை ஆராய்ந்தார். குறிப்பாக நான் முன்னர் சொன்னது போல கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிவான், அதாவது தற்போது நீதிச்சேவை ஆணைக்குழுவினுடைய உதவி செயலாளராக இருக்கக்கூடிய இசுரு நெத்திக்குமார மார்ச் மாதம் சுரேஷ் சலேவை சந்தித்த பொழுதும் சுரேஷ் சலே இந்த விடயத்தை நீதிவானிடமும் கோரிக்கையாக முன்வைக்கிறார். அப்போது இது இந்த தற்போதைய நீதிவானுடைய உத்தரவிலே இந்த விடயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனால் தான் நான் இதனை சொல்கிறேன். அப்போது நீதிவான் உடனடியாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய அதிகாரிகளிடம் கேட்கிறார், இவருக்கு செய்தித்தாள்கள், புத்தகங்களை படிப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை கொடுக்கலாமே, ஏன் அதனை தடுக்கிறீர்கள் என்று கேள்வி எழுப்புகிறார். அப்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் மிக தெளிவாக நீதிவானிடம் குறிப்பிடுகிறார்கள், வேறொரு கைதி, இவர் அல்ல, பிரிதொரு கைதி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இருந்தபோது அவருக்கு குறிப்பு புத்தகம், பேனை எல்லாம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த குறிப்பு புத்தகத்தினுடைய இறுதித்தாளை கிழித்து அதிலே சில விடயங்களை எழுதி ஏனைய சந்தேக நபருக்கு சில மெசேஜஸ் பாஸ் பண்ணியிருக்கிறார். இப்படியான விடயங்கள் அதற்குள் நடப்பதால் அந்த சம்பவத்தின் பின்னர் இந்த குறிப்பு புத்தகம், பேனை கொடுக்கின்ற நடவடிக்கை நிறுத்தப்பட்டதாக நீதிவானிடம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தற்போதைய கோட்டை நீதிவான் பசன் அமரசேன தனது உத்தரவிலே குறிப்பிடுகின்றார், சுரேஷ் சலேவினுடைய விசாரணையின் தற்போதைய நிலைமை, அதாவது இந்த விசாரணைகள் தற்போது ஒரு இலக்கை நோக்கி அல்லது ஒரு சரியான பாதையில் செல்வதாக தெரிகிறது. இவ்வாறான சந்தர்ப்பத்திலே வீட்டிலிருந்து அவருக்கு புத்தகங்களையோ அல்லது வேறு வாசிப்பதற்குரிய ஆவணங்களையோ கொண்டு வந்து கொடுப்பதன் ஊடாக இந்த விசாரணைகளுக்கு தடைகள் ஏற்படுத்தப்படலாம் அல்லது அவரோடு வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டு இந்த விசாரணைகளுக்கு தடங்கல்கள் ஏற்படுத்தப்படலாம். ஆனால் தற்போதும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே இருக்கிறது ஒரு நூலகம் இருக்கிறது. அந்த நூலகத்திலே இருக்கக்கூடிய புத்தகங்களை வாசிப்பதற்கு எந்த தடையும் இல்லை. அது தொடர்பாக அந்த புத்தகங்கள் சுரேஷ் சலேவுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன தடுப்பு காவலிலே இருக்கின்ற பொழுது. எனவே அந்த புத்தகங்களை கையாள அவருக்கு எந்த தடையும் இல்லை. வெளியிலிருந்து கொண்டு வருகின்ற புத்தகங்கள், சஞ்சிகையில் தான் அவருக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீதிவான் சொல்கிறார், இந்த விசாரணைகளுக்கு இதனூடாகவும் தடங்கல்கள் ஏற்படுத்தப்படலாம். எனவே அந்த கோரிக்கையை நிராகரிப்பதாக குறிப்பிடுகின்றார். அந்த கோரிக்கையை நிராகரிக்கின்ற பொழுது இன்னொரு விடயத்தையும் குறிப்பிடுகின்றார். அதாவது சுரேஷ் சலே கைது செய்யப்பட்டதன் பின்னர் கடந்த ஜூன் 8 குற்றப்புலனாய்வு திணைக்களம் கோட்டை நீதிவானுக்கு ஒரு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறது. சுரேஷ் சலே உண்ணாவிரதத்தை ஆரம்பித்திருக்கிறார், சாப்பிடுகிறார் இல்லை, சாகும் வரை உண்ணாவிரதம் ஒன்றை ஆரம்பித்திருக்கிறார் என்ற விடயத்தை ஜூன் 8 கோட்டை நீதிவானுக்கு அறிவித்திருக்கிறார்கள். அந்த விடயத்தை மையப்படுத்தி நீதிவான் அந்த உத்தரவிலே ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டுகின்றார். அதாவது உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு தூண்டக்கூடிய அல்லது தனது உயிரை தானே மாய்த்து கொள்ள தயாராக இருக்கக்கூடிய ஒருவருக்கு பேனை, பென்சில் போன்ற உபகரணங்களை கையளிப்பது கூட ஆபத்தாக முடியலாம். அவைகள் கூட ஆயுதங்களாக மாறலாம். எனவே அது ஆபத்தாக மாறலாம். எனவே அவற்றை கையளிப்பது என்பது தொடர்பில் மீள்பரிசீலனை செய்ய வேண்டும். எனவே அந்த கோரிக்கையை நிராகரிப்பதாக நீதிவான் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றார். இன்னும் ஒரு விடயம், குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் சார்பாக சட்டமா அதிபர் திணைக்களத்தினுடைய மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரி கடந்த தவணையின் போது முன்வைத்திருந்தார். உங்களுக்கு தெரியும், சுரேஷ் சலேவை வழக்கு திகதிகளிலே நீதிவான் நீதிமன்றத்துக்கு அழைத்து வர வேண்டும் என்ற ஒரு உத்தரவு இருக்கிறது. கோட்டை முன்னாள் நீதிவான் இசுரு நெத்திக்குமார பிறப்பித்த உத்தரவு. அந்த உத்தரவை ரத்து செய்யுமாறு திலீப் பீரிஸ் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் கடந்த தவணையின் போது நீதிவான் நீதிமன்றத்திலே கோரியிருந்தார். அதாவது பாதுகாப்பு காரணங்களுக்காக, அதாவது தடுப்பு காவலில் இருக்கக்கூடிய ஒரு கைதியை நீதிமன்றத்திலே ஆஜர் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்ற சட்ட பின்னணியோடு அவர் அந்த வாதத்தை முன்வைத்திருந்தார். இது தொடர்பாக நீதிவான் மிக நீண்ட
ஆய்வுகளை முன்னெடுத்து அந்த உத்தரவிலே குறிப்பிட்டிருக்கிறார். முன்னாள் நீதிவான் இசுரு நெத்திக்குமார பிறப்பித்த அந்த உத்தரவுக்கு எதிராக சட்டமா அதிபர் மீள்பரிசீலனை மனு ஒன்றினை மேல் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யவில்லை. எனவே அதனை அவர்கள் சவாலுக்கு உட்படுத்தவில்லை. அவ்வாறான பின்னணியிலே அந்த உத்தரவை ரத்து செய்ய நீதிமன்றத்தால் முடியாது. நீதிவான் அதற்கு மறுப்பு தெரிவித்தார். அதாவது திலீப பீரிஸ் முன்வைத்த கோரிக்கையையும் அவர் நிராகரித்திருந்தார். எனவே சலை அழைத்து வரப்பட வேண்டும். ஆனால் அதிலே ஒரு சின்ன திருத்தம் செய்தார். அதாவது இந்த வழக்கினுடைய முதல் 2 சந்தேக நபர்களும் தற்போதும் விளக்கமறியலிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் வழக்கு தவணையின் போது நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்படுவதில்லை. மாற்றமாக வாட்ஸ்அப் வீடியோ கான்ஃபரன்ஸ் கோல் ஊடாக அவர்களை நீதிவான் மேற்பார்வை செய்வார். இவ்வாறான ஒரு அமைப்பு தான் முதல் 2 சந்தேக நபர்கள் சார்பாக இருக்கிறது. எனவே 3வது சந்தேக நபரான சுரேஷ் சலேவுக்கு விசேட ஒரு வாய்ப்பை அல்லது விசேட சந்தர்ப்பத்தை வழங்க முடியாது. எனவே அவரையும் வீடியோ கால், வாட்ஸ்அப் வீடியோ கால் தொழில்நுட்பம் ஊடாக நீதிமன்றத்துக்கு முன்னிலைப்படுத்துவது போதுமானது என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த உத்தரவு என்னவென்றால், முதல் 2 சந்தேக நபர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என அவர்கள் சார்பாக ஆஜராகின்ற சட்டத்தரணிகள் கோரிக்கை முன்வைத்திருந்தார்கள். குறிப்பாக முதல் 2 சந்தேக நபர்களுக்கு எதிராக உள்ள குற்றச்சாட்டு 2018ஆம் ஆண்டு நவம்பர் 30ஆம் தேதி வவுனதீவு 2 போலீசாரை கொலை செய்த சம்பவம் தொடர்பான. எனவே இந்த சம்பவம் தொடர்பாக இந்த சம்பவத்தை மையப்படுத்திய விசாரணைகளிலே அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே அவர்களது அந்த 2 சந்தேக நபர்களினதும் சட்டத்தரணிகள் முன்வைத்த கோரிக்கைகளிலே உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களோடு அவர்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. எனவே அவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அபத்தமானது அல்லது அடிப்படையற்றது என்ற அடிப்படையிலே அவர்களை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தான் முன்வைத்திருந்தார்கள். நீதிவான் இந்த விடயத்தை ஆராய்கின்ற பொழுது பசன் அமரசேன கோட்டை நீதிவான் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களுக்கு முன்னர் நடந்த அதே தொடரிலே முன்னர் நடந்த ஒரு சம்பவமாகத்தான் வவுனதீவு போலீசாரினுடைய கொலை விசாரணைகளிலே வெளிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களின் அடிப்படையிலே பார்க்கப்படுகிறது. எனவே அந்த கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் குற்றச்சாட்டை எதிர்கொள்வதற்கான நியாயமான காரணிகள் உள்ளனவா என்ற விடயத்தை நீதிவான் ஆராய்ந்திருக்கிறார். குறிப்பாக பயங்கரவாத தடை சட்டத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஏற்பாடு இருக்கிறது. சாதாரணமாக குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையின் கீழ் குற்றங்களாக அடையாளம் காணப்பட்டிருக்கக்கூடிய குற்றங்கள் தான் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழும் குற்றங்களாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் விசேட காரணி ஒன்று இருக்கிறது. அதிலே குறித்தளிக்கப்பட்ட சில நபர்களுக்கு எதிராக நடக்கின்ற குற்றங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க முடியுமான குற்றங்களாக வகுக்கப்பட்டிருக்கின்றன. அதன் அடிப்படையிலே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஏற்பாட்டின் அடிப்படையிலே போலீசாருக்கு எதிராக செய்கின்ற குற்றங்கள், ஒரு போலீசாரை கொலை செய்தால் அல்லது அவரை கொலை செய்யும் நோக்கத்தோடு தாக்கியிருந்தால் போலீசாரும் அந்த ஸ்பெஷல் கேட்டகரி, அப்படி இல்லைன்னு சொன்னால் குறித்தளிக்கப்பட்ட நபர்கள் பட்டியலுக்குள் வரக்கூடிய நபர்களிலே போலீசாரும் அடங்குகிறார்கள். எனவே போலீசாருக்கு எதிராக இந்த குற்றம் நடந்திருக்கிறது. எனவே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர்களை தடுத்து வைத்து விசாரிப்பதற்கான அல்லது அவர்களை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் குற்றம் சுமத்துவதற்கான முகாந்திரம் தெளிவாக இருக்கிறது என்ற விடயத்தை நீதிவான் குறிப்பிடுகின்றார். அத்தோடு முதலாவது சந்தேக நபர் சார்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்திலே முன்வைத்திருக்கக்கூடிய விடயங்களை பார்க்கின்ற பொழுது அதிலே ஒரு விடயம் குறிப்பிடப்பட்டிருந்தது. நாங்கள் ஏற்கனவே அந்த விடயம் நீதிமன்றத்திலே முன்வைக்கப்பட்ட போதும் நாங்கள் கதைத்திருந்தோம். தெமட்டகுட மகவில கார்டன் அந்த வீட்டிலே, இப்ராஹிம் ஆஜாரினுடைய வீட்டிலே குண்டை வெடிக்கச் செய்ததாக நம்பப்படுகின்ற ஃபாத்திமா ஜிஃப்ரியாவினுடைய தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பில் இருந்த மற்றொரு தொலைபேசி இலக்கத்துடன் முதலாவது சந்தேக நபர் தொடர்பு பட்டிருந்தார். எனவே அந்த விடயமும் நீதிவானுடைய அவதானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் முதலிரு சந்தேக நபர்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்களை நீக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நீதிவான் நேற்றைய தினம் நிராகரித்திருந்தார். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். அதே நேரம் சுரேஷ் சலே சார்பாக மற்றொரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. கடந்த தவணைகளிலே நீதிவானுக்கு குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையின் 127வது அத்தியாயத்தின் கீழ் ஒரு வாக்குமூலத்தை அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பாக நீதிவான் அவதானம் செலுத்தியிருந்தார். உண்மையிலேயே சுரேஷ் சலே இந்த கோரிக்கையை முன்வைத்த போது நீதிவான் சுரேஷ் சலேவினுடைய சட்டத்தரணிகளிடம் கேட்டிருந்தார்,
குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையினுடைய 127வது அத்தியாயத்தின் கீழ் வழங்க எதிர்பார்க்கின்ற அந்த வாக்குமூலத்தின் தன்மை தொடர்பாக, குறிப்பாக 127வது அத்தியாயத்திலே 1, 2, 3 என்று உபபிரிவுகள் இருக்கின்றன. அந்த பிரிவுகளிலே இருக்கக்கூடிய வாக்குமூலங்களினுடைய தன்மை மாறுபடும். அதிலே ஒரு பிரிவிலே இருக்கிறது, 127வது பிரிவிலே இருக்கக்கூடிய ஒரு வாக்குமூலத்தின் தன்மை தான் குற்ற ஒப்புதல் வாக்கு. அவ்வாறானதொரு ஒப்புதல் வாக்கு மூலத்தையா சுரேஷ் சலே வழங்க எதிர்பார்க்கிறார் என்ற கோரிக்கையை கேள்வியை நீதிவான் எழுப்பியிருந்தார். அதற்கு சுரேஷ் சலே சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் குறிப்பிட்டிருந்தார்கள், அவ்வாறான குற்ற ஒப்புதல் வாக்கு மூலம் அல்ல, மாற்றமாக ஒரு வாக்கு மூலம், சாதாரண வாக்கு மூலம் ஒன்றுதான் வழங்க எதிர்பார்க்கின்றோம் என்ற விடயத்தை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள். எனவே இந்த விடயத்தை நீதிவான் ஆராய்ந்திருந்தார். குறிப்பாக சுரேஷ் சலே தற்போது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவல் உத்தரவொன்றின் கீழ் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள் தடுத்து வைத்து விசாரிக்க முடியுமான கால எல்லைக்குள் ஒரு கைதியாக இருக்கிறார். அவ்வாறு இருக்கின்ற பொழுது சாதாரணமாக ஒரு வாக்குமூலத்தை நீதிவான் பதிவு செய்வது என்பது அவரை விசாரிக்க முடியுமான காலத்தை மேலும் நீதிமன்றம் பறிப்பதாக அமைந்துவிடும். குற்ற ஒப்புதல் வாக்கு மூலமாக இருந்தால் கண்டிப்பாக நீதிவான் அதனை பதிவு செய்தாக வேண்டும். மாற்றமாக சாதாரண வாக்கு மூலமாக இருந்தால் விசாரணையாளர்களே அதனை பதிவு செய்து கொள்வார்கள். எனவே அந்த சந்தர்ப்பத்தை, அதாவது விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய நேரத்தை நீதிமன்றம் அபகரிப்பதாக அமைந்துவிடும். ஒரு குறிப்பிட்ட வரையறுக்கப்பட்ட காலத்துக்கு தான் அவரை தடுத்து வைத்து விசாரிக்க முடியும். அவ்வாறு இருக்கையில் அந்த நேரத்தை நீதிமன்றம் வீணடிக்க விரும்பவில்லை என்ற விடயத்தை நீதிவான் சுட்டிக்காட்டுகின்றார். எனவே அந்த கோரிக்கையை, அதாவது குற்ற ஒப்புதல் வாக்கு மூலமாக இருந்திருந்தால் நீதிமன்றம் பதிவு செய்திருக்கும், சாதாரண வாக்கு மூலம் அதனை பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்ற அடிப்படையிலே நீதிமன்றம் அந்த கோரிக்கையையும் நிராகரித்திருந்தது. அதே நேரம் இன்னும் ஒரு கோரிக்கையை சட்டம் அதிபர் சார்பாக முன்வைத்திருந்தார்கள். சுரேஷ் சலேவினுடைய சட்டத்தரணிகள் சுரேஷ் சலேவை சந்திக்கின்ற பொழுது அதனை மேற்பார்வை செய்வதற்குரிய ஒரு பொறிமுறையை நீதிமன்றம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். அந்த கோரிக்கையையும் நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. காரணம், ஒரு கைதி, சந்தேக நபர், பிரதிவாதி எவராக இருந்தாலும் அவருக்கு சட்டத்தரணி ஒருவரின் சேவையை பெற்றுக்கொள்வதற்குரிய உரிமை இருக்கிறது. சான்றுகள் கட்டளை சட்டத்திலே சட்டத்தரணிகள் மற்றும் சேவை பெறுநருக்கிடையிலே இருக்கக்கூடிய அந்த தொடர்பாடல், அந்த உரையாடல் கான்ஃபிடென்ஷியல், ரகசியமானது. அது சாட்சியாக அதனை கொள்ள முடியாது. சான்றுகள் கட்டளை சட்டத்தில் மிக தெளிவாக இருக்கிறது. எனவே நீதிமன்றம் அவ்வாறானதொரு உரையாடலுக்குள், அதாவது அரசியலமைப்பு ஊடாக ஏனைய சட்டங்களூடாக அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சலுகை, ஒரு உரிமை இருக்கிறது சட்டத்தரணியினுடைய சேவையை பெற்றுக்கொள்ள. எனவே சேவை பெறுநருக்கும் சட்டத்தரணிக்கும் இடையிலான உரையாடலை மேற்பார்வை செய்வதற்கு நீதிமன்றத்துக்கு எந்த அதிகாரமும் இல்லை. எனவே அந்த கோரிக்கையை ஏற்க முடியாது என்ற அடிப்படையில் நீதிமன்றம் அந்த விடயத்தையும் நிராகரித்திருந்தது. இந்த 6 விடயங்கள் தான் நேற்றைய தினம், இந்த 6 விடயங்கள் தொடர்பாகவும் தான் நீதிமன்றம் உத்தரவுகளை பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்ட பின்னர் நீதிமன்றத்திலே மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் 2 கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார். முதலாவது கோரிக்கை, இந்த விசாரணைகளிலே தற்போது 1 மாதமாக சுரேஷ் சலே வைத்தியசாலையிலே இருக்கிறார். எனவே குறிப்பாக அவரை விசாரணை செய்வதற்கான சந்தர்ப்பம் 1 மாதமாக இல்லை. அவர் வைத்தியசாலையிலே இருக்கிறார். எனவே 1 மாதமாக அவரை விசாரணை செய்ய முடியவில்லை. அதனால் அவ்வாறான பின்னணியிலே சுரேஷ் சலே கைது செய்யப்படுகின்ற பொழுது பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி அவரது காருக்குள் இருந்து ஒரு லேப்டாப், மடிக்கணினி மீட்கப்பட்டிருக்கிறது. அவருடைய கைத்தொலைபேசியும் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. இந்த லேப்டாப்பை கைப்பற்றுகின்ற பொழுது சுரேஷ் சலே போலீசாரிடம் குறிப்பிட்டிருக்கிறார், அது என்னோட லேப்டாப் இல்லை, அது மகளோட லேப்டாப், அதை நிறுவனத்தில் கொடுத்து மகள்கிட்ட கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனால் விசாரணை அதிகாரிகள் அது தொடர்பாக கொஞ்சம் விழிப்பாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த லேப்டாப்பை அவ்வாறு கையளிக்க சந்தர்ப்பம் அளிக்கவில்லை. அதனை தமது கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்திருக்கிறார்கள். நேற்றைய தினம் திலீப பீரிஸ் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் சொன்ன ஒரு விடயம்தான், சுரேஷ் சலே என்பவர் சாதாரணமாக உளவுத்துறை பிரதானி மட்டுமல்ல, அவர் ஒரு ஹேக்கர். உண்மையா இது நீதிமன்றத்திலே சொன்ன விடயம், நானாக சொல்லவில்லை. அவர் ஒரு சிறந்த ஹேக்கரும் கூட. எனவே அவரது கையடக்க தொலைபேசி, மடிக்கணினி தொடர்பாக ஏனைய சந்தேக நபர்களை போன்று நடவடிக்கைகளை முன்னெடுப்பது கடினம். பல துறை சார்ந்தவர் ஏற்கனவே இதற்கு முந்தைய வழக்கிலே சொல்லியிருந்தார்கள் சிறந்த ஆக்டர் என்று. இப்போ ஹேக்கர்.
என்னவென்றால் அது சொல்வதற்கான காரணம் நான் நினைக்கிறேன் திலீப பீரிஸ் தெளிவுபடுத்தி இருந்தார் நீதிமன்றத்திலே. சுரேஷ் அலைவினுடைய தொலைபேசியை ஓபன் செய்ய வேண்டும் என்றால், இயக்க வேண்டும் என்றால் அதற்கு கொடுக்கின்ற பாஸ்வேர்டு இருக்குத்தானே, அதுக்கு பாஸ்வேர்டு கொடுத்த பிறகு அந்த லேப்டாப்புக்கு ஒரு வெரிஃபிகேஷன் வரும். அந்த வெரிஃபிகேஷனை ஓகே பண்ணினால்தான் அந்த தொலைபேசியை இயக்க முடியும். அதே போன்று லேப்டாப்பை இயக்குவதானால் அந்த பாஸ்வேர்டை கொடுத்த பின்னாடி தொலைபேசிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் வரும். அந்த வெரிஃபிகேஷனை கொடுத்தா தான் லேப்டாப்பை இயக்க முடியும். எனவே இப்படி ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம் அவர் அமைத்து வைத்திருக்கிறார். அந்த தவறும் இல்லை, அவர் முன்னாள் உளவுத்துறை பிரதான், அதிலே தவறில்லை. யாரும் வேணும், இப்ப நீங்களும் செய்யலாம், நானும் செய்யலாம். எங்களுடைய டிஜிட்டல் டிவைசஸுக்கு நாங்கள் ஒரு பாதுகாப்புக்காக எங்களுக்கு தெரிந்த வகையிலே எங்களால் அந்த செக்யூரிட்டி சிஸ்டத்தை நாங்கள் அமல் செய்யலாம். அதுவல்ல இங்கே பிரச்சனை. இப்போது இந்த பாஸ்வேர்டை, இந்த 2 டிஜிட்டல் டிவைஸினுடைய பாஸ்வேர்டை அவர் விசாரணை அதிகாரிகளுக்காக கொடுக்கவில்லை. எனவே நீதிமன்றத்தினுடைய ஒரு உத்தரவை அவர்கள் கோருகிறார்கள். நீதிமன்றம் குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையின் 124வது அத்தியாயத்தில் விசாரணைகளுக்கு உதவி அளிப்பதற்காக சந்தேக நபருக்கு, அதாவது சுரேஷ் அலைவுக்கு உத்தரவிட வேண்டும். இந்த பாஸ்வேர்டை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய விசாரணை அதிகாரி மெண்டிஸிடம் ஒப்படைக்க உத்தரவிடுங்கள் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றார். இந்த கோரிக்கைக்கு சுரேஷ் அலே சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஷவீந்திர பெர்னாண்டோ எதிர்ப்பு முன்வைக்கின்றார். அதாவது அவருடைய எதிர்ப்பு பின்னர் பதிவு செய்யப்பட்டது, உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதன் பின்னர் மீண்டும் பதிவு செய்யப்பட்டது. நான் அதனை சுருக்கமாக ஒன்று சேர்த்து நான் குறிப்பிடுகிறேன். ஷவீந்திர பெர்னாண்டோ ஜனாதிபதி சட்டத்தரணியினுடைய வாதம் என்னவென்றால், இலங்கையில் இருக்கக்கூடிய நடைமுறை சட்டத்தின் பிரகாரம் அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய 12வது உறுப்புரையின் கீழ் ஒருவருக்கு நியாயமான வழக்கு விசாரணை தொடர்பான உரிமை இருக்கிறது. அதே போன்று தற்போது நடைமுறையிலே அடுத்தது அரசியல் அமைப்பினுடைய மற்றும் ஒரு உறுப்புரையிலே குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய விடயம்தான், ஒருவர் குற்றம் நிரூபிக்கப்படும் வரையிலே அவர் ஒரு அப்பாவி. அவரை சந்தேக நபராக இருந்தாலும் அவர் ஒரு அப்பாவி, குற்றம் நிரூபிக்கப்பட வேண்டும். அதுவரையிலே அவர் அப்பாவிதான். இந்த விடயங்களோடு சேர்த்து எங்களுடைய சட்டங்களிலே இருக்கக்கூடிய ஒரு விடயம்தான், ஒரு சந்தேக நபர், ஒரு பிரதிவாதி, அவர் சார்பில் விடயங்களை வெளிப்படுத்தவும் முடியும், வழக்கு விசாரணைகளின் போது அமைதியாக இருக்கவும் முடியும். எனவே நியாயமான வழக்கு விசாரணை தொடர்பாக உயர் நீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்புகளின் அடிப்படையிலே நியாயமான வழக்கு விசாரணை என்பது விசாரணையினுடைய ஆரம்பத்திலிருந்து வழக்கு விசாரித்து தீர்ப்பளிக்கப்படும் வரை, அதாவது போலீசார் விசாரணைகளை ஆரம்பிக்கின்ற முதல் சந்தர்ப்பத்திலிருந்து நீதவான் தீர்ப்பு வழங்கும் வரை, நீதிபதி ஒருவர் தீர்ப்பு வழங்கப்படுகின்ற வரை இருக்கக்கூடிய எல்லா ப்ராசஸ் நியாயமானதாக அமைய வேண்டும். அதுதான் நியாயமான வழக்கு விசாரணை என்ற தீர்ப்பு உயர் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே நியாயமான வழக்கு விசாரணைகளிடையே சந்தேக நபர் ஒருவர், பிரதிவாதி ஒருவர் அமைதியாக இருப்பதற்கான உரிமை அவருக்கு இருக்கிறது. எனவே நீதிமன்றத்தினால் உத்தரவிட முடியாது, இந்த விடயத்தை சொல்லுங்கள், இதனை கூறுங்கள், இதனை கொடுங்கள் என்று உத்தரவு ஒன்றினை பிறப்பிக்க முடியாது. அதற்கான அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இல்லை என்று நான் நினைக்கின்றேன். ஷவீந்திர பெர்னாண்டோ நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் குறிப்பிடுகிறார். அதே விடயத்தை உதய கம்மன் பிலவும் ஊடகங்களுக்கு சொன்னதை நான் பார்த்தேன். உதய கம்மன் பில நீதிமன்றத்திலே இருக்கவில்லை, ஆனால் நீதிவான் அந்த உத்தரவை பிறப்பித்தார். அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டத்தினுடைய 124வது அத்தியாயத்திலே மிக தெளிவாக இருக்கிறது. நீதிவான் விசாரணைகளுக்கு அவசியமான உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும், அதாவது விசாரணைகளுக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்ற விடயம். எனவே அதன் அடிப்படையிலே அந்த உத்தரவை நீதிவான் பிறப்பித்தார். சலே சார்பிலான சட்டத்தரணிகள் ரிக்வெஸ்டும் ரிஜெக்ட் ஆகும் போது இந்த ரிக்வெஸ்ட் கிராண்டட். சலே சார்பிலான சட்டத்தரணிகள் அதற்கு எதிர்ப்பு முன்வைத்தாலும் நீதிவான் அந்த உத்தரவை பிறப்பித்தார். சலேவினுடைய சட்டத்தரணிகளுக்கு இப்போது ஒரு சந்தர்ப்பம் இது. அவர்கள் நீதிவானுடைய உத்தரவிலே திருப்தி இல்லை என்றால் மேல் நீதிமன்றத்திலே அந்த உத்தரவுக்கு எதிராக ரிவிஷன் அப்ளிகேஷன் ஒன்று ஃபைல் பண்ணலாம். அப்படி ஒரு ரிவிஷன் அப்ளிகேஷன் ஒன்று ஃபைல் பண்ணி அந்த உத்தரவை மாற்ற அவர்கள் முயற்சிக்கலாம். இதுதான் அவர்களால் செய்ய முடியும்.
சட்ட ரீதியாக. மாற்றமாக நீங்கள் ஞாபகப்படுத்தியது போல கம்மன் பிளவை போன்று வீதிகளிலே நின்று கொண்டு இப்படி காட்ட முடியாது, இப்படி உத்தரவிட முடியாது, நாங்கள் வந்தால் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்போம், இப்படியெல்லாம் மிரட்ட முடியாது. அடுத்த உத்தரவு கம்மன் பிளவுக்கு எதிரானது, எனவே தான் நான் கம்மன் பிளவை ஞாபகப்படுத்துகிறேன். இப்படி பாதைகளிலே நின்று கொண்டு நீதிமன்ற நடவடிக்கைகளில் விமர்சிக்க முடியாது. உங்களுக்கு நீதிவான் ஒருவனுடைய நீதிபதி ஒருவனுடைய நடவடிக்கைகளிலே திருப்தி இல்லை என்றால், அந்த தீர்ப்பை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அதனை ரிவிஷன் செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இலங்கை சட்டத்திலே இருக்கிறது. எனவே அதனை சட்ட ரீதியாகத்தான் அணுக வேண்டும். மாற்றமாக பாதைகளிலே நின்று கொண்டு கூக்குரல் இடுவதனூடாக அவற்றை மாற்ற முடியாது. அடுத்து இரண்டாவது கோரிக்கை, மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் முன்வைத்த கோரிக்கை. 10 ஊடக நிறுவனங்களிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சலே தொடர்பிலான விவகாரம் தொடர்பில் சலேவை நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், சலேவை மன ரீதியிலான அல்லது உளவியல் பரிசோதனைக்கு உட்படுத்த ஒரு வைத்திய குழு அமைக்கப்பட்டதல்லவா? அந்த குழு அமைக்கப்பட்டதன் பின்னர் காரசாரமாக அந்த குழுவை விமர்சித்து ஊடகங்களிலே பலரும் அறிக்கையிட்டார்கள். அதே போன்று இந்த வழக்கு விசாரணைகளை குழப்புகின்ற வகையிலே, விசாரணைகளை பாதிக்கக்கூடிய வகையிலே ஊடகங்கள் முன்னிலையிலே, சமூக ஊடகங்களாக இருக்கலாம் அல்லது பிரதான ஊடகங்களுக்கும் சென்று விடயங்களை முன்வைத்திருந்தார். அவ்வாறான அடையாளம் காணப்பட்ட சில நபர்கள் தொடர்பாக ஏற்கனவே நீதிமன்றத்திலே அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனை மையப்படுத்தி 10 ஊடக நிறுவனங்களிடம் அறிக்கை கோரப்பட்டிருக்கிறது, முழுமையான வீடியோ அறிக்கை, அந்த கூற்றுக்கள். எனவே அதனை பெற்று நடவடிக்கை எடுப்பதற்கு, அதாவது நீதிமன்றத்தை அவமதித்தமை தொடர்பாகவோ அல்லது குற்றவியல் விசாரணைகளுக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதற்காக அது தொடர்பிலான உத்தரவு ஒன்று கோரப்பட்டிருந்தது. ஏற்கனவே நீதிமன்றம் இந்த விடயம் தொடர்பாக அன்எடிட்டட் காப்பீஸ், செம்மைப்படுத்தப்படாத வீடியோக்களை வழங்குவதற்கு 10 ஊடக நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. எனவே அதனுடைய ப்ரொசஸ் தொடர்பாக நீதிவான் விசாரணை அதிகாரிகளிடம் கோரினார். அப்போது போலீஸ் பரிசோதகர் மெண்டிஸ் சொல்லியிருந்தார், நாங்கள் ஊடக நிறுவனங்களோட தொடர்பாக தொடர்பு பட்டிருக்கிறோம், அவர்கள் அந்த விடயங்களை, அந்த செம்மைப்படுத்தப்படாத காட்சிகளை அவர்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் எங்களுக்கு அதனை அளிப்பார்கள், அதன் பின்னர் நீதிமன்றத்துக்கு அதனை கையளிப்போம். அப்போது நீதிவான் குறிப்பிட்டார், அவ்வாறு கையளிக்கப்பட்டதன் பின்னர் அந்த வீடியோ ஆதாரங்கள், அந்த வீடியோக்கள் மற்றும் டிரான்ஸ்கிரிப்ட், அதனுடைய இரண்டையும் நீதிமன்றத்திலே முன்வையுங்கள், அதன் பின்னர் அதனை பார்த்துவிட்டு அது தொடர்பிலான உத்தரவு ஒன்றினை பிறப்பிக்க நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும் என்ற விடயத்தை குறிப்பிட்டார். அதன் பின்னர் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக அல்லது இந்த சுரேஷ் சலேவுக்கு எதிரான விசாரணைகளினுடைய ஆரம்ப புள்ளியான சேனல் 4 தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்பட்ட அந்த நேர்காணலின் பின்னர் அது தொடர்பாக முறைப்பாட்டை பதிவு செய்த அருட்தந்தை ரொஹான் சில்வாவுக்கும் மேலும் சில அருட்தந்தைகளுக்கும் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய இடையூறுகள் அல்லது அவமதிப்புகள் அல்லது அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள் தொடர்பாக அருட்தந்தை ரொஹான் சில்வா சார்பில் நீதிமன்றத்திலே சட்டத்தரணி மனுஷிகா குரேவுடன் ஆஜரான சட்டத்தரணி சுரேன் டி பெரேரா விடயங்களை முன்வைத்தார். சுரேன் டி பெரேரா இந்த விடயங்களை முன்வைக்கின்ற பொழுது மிக தெளிவாக குறிப்பிட்டார், சட்டத்தரணி உதய பிரபாத் கம்மன் பில உள்ளிட்டவர்கள் மிக தெளிவாக பெயர் குறிப்பிடப்பட்டது. ஃபாதர் ரொஹான் சில்வாவுக்கு எதிராக மிக கேவலமாக, மிக அச்சுறுத்தும் பாணியிலே விடயங்களை முன்வைத்திருக்கிறார், அதற்கு எதிராக நடவடிக்கை அவசியம், அவருக்கு எதிராக உத்தரவொன்றினை பிறப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார். குறிப்பாக இதற்கு முன்னர் இசுருநெத்திக்குமார நீதிவானாக இருந்த போதும் சலேவை சந்திக்க சென்று நடந்த ஒரு சம்பவம் தொடர்பாக உதய பிரபாத் கம்மன் பிளவுக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. நீங்கள் சட்டத்தரணியாக இருந்தால் சட்டத்தரணியுடைய வேலையை பார்க்க வேண்டும், எழுத்தாளராக இருந்தால் எழுத்தாளனுடைய வேலையை பார்க்க வேண்டும், இரண்டையும் சேர்த்து கொண்டு செய்ய முடியாது என்ற விடயத்தை நீதிமன்றம் ஏற்கனவே எச்சரிக்கையாக அவருக்கு வழங்கியிருந்தது. அவ்வாறான பின்னணியிலே ஏற்கனவே இந்த விவகாரத்திலே 2 சாட்சியாளர்களுக்கு இராணுவ புலனாய்வு பிரிவினர் அச்சுறுத்தல் விடுத்திருக்கக்கூடிய பின்னணியிலே இந்த வழக்கினுடைய மிக முக்கியமான
ஆரம்ப முறைப்பாட்டாளரான அருட்தந்தை ரொஹான் சில்வா மற்றும் ஏனைய அருட்தந்தைமாருக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள் தொடர்பாக நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸும் அந்த விடயத்தை ஆமோதித்தார். அது தொடர்பாக உத்தரவு ஒன்றினை பிறப்பிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களுக்கு நீதி கோரி அருட்தந்தைமார் ஒவ்வொரு நாளும் நீதிமன்ற படிகளிலே இருக்கிறார்கள். இது வெட்கப்பட வேண்டிய விடயம். அருட்தந்தைமார் அவர்கள் மத சார்பிலான விடயங்களை, அவர்களுடைய மத நடவடிக்கைகளை முன்னெடுக்க அவர்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை. அவர்கள் நீதிமன்றத்திலே காத்திருக்க வேண்டியிருக்கிறது. நேரங்கள் வீணடிக்கப்படுகின்றன அவர்களுடைய. எனவே அது தொடர்பாக வெட்கப்பட வேண்டும். எனவே அவ்வாறான அருட்தந்தைமாருக்கு நீதியை எதிர்பார்த்து, நியாயத்தை எதிர்பார்த்து நீதிமன்ற படிகளை மிதிக்கக்கூடிய அந்த அருட்தந்தைமாருக்கு விடுக்கப்படுகின்ற அச்சுறுத்தலை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. எனவே அது தொடர்பில் நடவடிக்கை அவசியம் என்ற விடயத்தை திலீப பீரிஸும் முன்வைத்திருந்தார். அதே நேரம் மற்றொரு பாதிக்கப்பட்ட தரப்பினர் சார்பாகவும் கார்டினல் மெல்கம் ரஞ்சித் அவர்கள் சார்பாகவும் நீதிமன்றத்திலே ஆஜராகக்கூடிய ஜனாதிபதி சட்டத்தரணி ரியான்சி அரசகுலரத்னவும் அதனை ஆமோதித்திருந்தார். எனினும் சுரேஷ் அலை சார்பாக நீதிமன்றத்திலே ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஷவீந்திர பெர்னாந்து இந்த விடயத்திலே மாற்றமான நிலைப்பாட்டை கொண்டிருந்தார். அதாவது அருட்தந்தையாக இருக்கலாம், எவராகவும் இருக்கலாம், ஒருவருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டால் அது தொடர்பிலான முறைப்பாடு கிடைக்கப்பெறுமாக இருந்தால் போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்கு நீதிமன்றம் பிரத்யேகமாக உத்தரவை பிறப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற விடயத்தை குறிப்பிட்டார். அப்போது நீதிவான் சட்டத்தரணி சுரேன் பெரேராவிடம் கோரியிருந்தார், வினவியிருந்தார், அவ்வாறான முறைப்பாடுகள் எதுவும் செய்யப்பட்டிருக்கின்றனவா என. அவ்வாறான முறைப்பாடுகள் இதுவரை செய்யப்படவில்லை என அவர் பதிலளித்திருந்தார். எனவே நீதிவான் அருட்தந்தை ரொஹான் சில்வா தரப்பினருக்கு ஆலோசனையாக குறிப்பிட்டிருந்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்திலே முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்யுங்கள், அதன் பின்னர் அவர்கள் பார்த்து கொள்வார்கள் என்ற விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். அதன் பின்னர் நீதிமன்றத்தில் ஒரு விசேடமான ஒரு நடவடிக்கை நடந்தது. அதாவது ஜெயதிலக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு இராணுவ அதிகாரி, முன்னாள் இராணுவ, அவர் ஓய்வு பெற்ற ஒரு இராணுவ வீரர், அவர் தானாக நீதிமன்றத்திலே ஆஜராகி விடயங்களை முன்வைக்க அனுமதி கோரினார். தானும் ஒரு பாதிக்கப்பட்ட தரப்பு என்ற ரீதியிலே தன்னையும் ஏற்றுக்கொண்டு தனக்கும் இந்த வழக்கிலே விடயங்களை முன்வைக்க அனுமதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை திறந்தார். குறிப்பாக குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையினுடைய 260வது அத்தியாயத்தின் கீழ் இருக்கக்கூடிய தனக்கு தானே சட்டத்தரணியாக ஆஜராக முடியாது, அதாவது சட்டத்தரணி ஒருவனுடைய உதவி இல்லாமல் தானே ஆஜராகி விடயங்களை முன்வைப்பதற்கான கோரிக்கையை அவர் முன்வைத்திருந்தார். அப்போது அதுக்காக உயர் நீதிமன்றத்திலே தீர்க்கப்பட்ட வழக்குகள் சிலவற்றினுடைய தீர்ப்பினையும் அவர் நீதிவானிடம் குறிப்பிட்டார். எனினும் அதற்கு திலீப பீரிஸ் எதிர்ப்பு வெளியிட்டிருந்தார். அவ்வாறான சந்தர்ப்பம் அளிக்க முடியாது என அவர் குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று ரியான்சி அரசகுலரத்ன ஜனாதிபதி சட்டத்தரணி அவர்களும் குறிப்பிட்டிருந்தார்கள். 260வது அத்தியாயத்தை பொறுத்தவரையிலே பாதிக்கப்பட்ட தரப்பு என்று தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவர் எப்படி பாதிக்கப்பட்டார் என்பது ஒரு பிரச்சினை இருக்கிறது என்று, அதாவது அகத்தியட்ட பத்பார்ஷன்னு சொல்லி நாங்கள் சிங்களத்தில் சொல்லுவோம், அப்படித்தான் இருக்கிறது. அந்த இராணுவ அதிகாரி விடயங்களை முன்வைக்கின்ற பொழுது அதிருப்தியட்ட பத்பார்ஷ, அதாவது அதிருப்தி அடைந்த தரப்பு என்ற வசனத்தை, வார்த்தை பிரயோகத்தை முன்வைத்திருந்தார். எனவே அப்படி ஒன்று இல்லை என்ற விடயத்தை ரியான்சி அரசகுலரத்ன குறிப்பிட்டிருந்தார். ஆனால் ஜனாதிபதி சட்டத்தரணி ஷவீந்திர பெர்னாந்து அதனை சரி செய்திருந்தார். அதாவது 260வது அத்தியாயத்திலே அதிருப்தியட்ட பத்பார்ஷ, அதாவது அதிருப்தி அடைந்த தரப்பினர் என்று தான் இருக்கிறது, பாதிக்கப்பட்ட தரப்பினர் என்ற சொல் அங்கு இல்லை. எனவே அந்த ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் குறிப்பிட்ட விடயம் சரி என்ற விடயத்தை அவர் நீதிமன்றத்துக்கு தெளிவுபடுத்தி இருந்தார். எவ்வாறாயினும் நேற்றைய தினம் அவருக்கு சந்தர்ப்பம் அளிக்கப்படவில்லை. மாற்றமாக அவரது கோரிக்கை தொடர்பாக அடுத்த தவணையின் போது நீதிமன்றம் தனது உத்தரவை பிறப்பிக்கும். அவ்வாறு நீதிமன்றம் அவரை ஒரு தரப்பாக, இந்த வழக்கினுடைய ஒரு தரப்பாக ஏற்றுக்கொள்ளுமாக இருந்தால் அவருக்கு அவருடைய வாதங்களை முன்வைக்க முடியும். இதுதான் இருக்கக்கூடிய நிலைமை. இந்த வாதங்களிடையே இவருக்கு சந்தர்ப்பம் அளிக்கக்கூடாது என்று சொல்கின்ற பொழுது மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல், நான் பார்த்தேன் சமூக ஊடகங்களிலே மிக பிரபலமாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த விடயம், இந்த இராணுவ வீரருக்கு சந்தர்ப்பம் அளிக்கக்கூடாது என அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் விடயங்களை முன்வைக்கின்ற பொழுது
சில தகர துண்டுகளை குத்தி கொண்டு நீதிமன்றத்திலே வந்து விடயங்களை முன்வைக்க அனுமதி கோருபவர்களுக்கெல்லாம் அனுமதி அளிக்க கூடாது என்ற ஒரு காரசாரமான விவாதத்தை முன்வைத்திருந்தார். அதாவது அந்த இராணுவ வீரர் தனது பதக்கங்களை அணிந்திருந்தார். அதனை தகரத்துண்டுகளாக, வெறும் தகரத்துண்டுகளாக திலீப பீரிஸ் முதலிலே குறிப்பிட்டிருந்தார். பின்னர் அதற்கு சுரேஷ் சலே சார்பில் ஆஜரான சட்டத்தரணிகள் பாரிய எதிர்ப்பு கோஷங்களை முன்வைத்திருந்தார்கள். ஒரு இராணுவ வீரருக்கு ஜனாதிபதி அளித்திருக்கக்கூடிய பதக்கங்களை வெறும் தகரத்துண்டுகள் என்று பேசும் அளவுக்கு கேவலமாக நடந்து கொள்ளக்கூடாது, அதாவது சட்டமா அதிபர் அந்த நிலைப்பாட்டை எடுக்கக்கூடாது என்று அவர்கள் எதிர்ப்பு முன்வைத்திருந்தார்கள். இதன் போது அந்த இராணுவ வீரரும் கடுந்தொனியிலே இது எனக்கு ஜனாதிபதி அளித்த பதக்கங்கள், இதனை தகரத்துண்டுகள் என்று எப்படி சொல்வது என்று கத்துகின்ற பொழுது நீதிவான் தலையீடு செய்து அந்த இராணுவ அதிகாரியை எச்சரித்திருந்தார். அதாவது ஜனாதிபதி சட்டத்தரணிகள் தனது விடயங்களை முன்வைக்கின்ற பொழுது அதற்கு இடையூறு விளைவிக்கும் விதமாக நீதிமன்றத்திலே இவ்வாறு சப்தமிட்டு பேசினால் போலீசாரை கொண்டு கைது செய்து மேலதிக நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் என்ற எச்சரிக்கையை அவருக்கு முன்வைத்திருந்தார். அதன் பின்னர் அவர் அமைதியாகிவிட்டார். இதுதான் அந்த இடத்திலே நடந்த குழப்பம். எவ்வாறாயினும் அவரது கோரிக்கைக்கு நேற்றைய தினம் அனுமதி அளிக்கப்படவில்லை. அடுத்த தவணையின் போது அது தொடர்பிலான உத்தரவு நீதிமன்றத்தினால் பிறப்பிக்கப்படும் என்று குறிப்பிட்டிருந்தார். விடயங்களை முன்வைக்கின்ற பொழுது மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் சொன்ன ஒரு விடயம் இருக்கிறது. விசேட நபர் ஒருவருடைய வாக்குமூலத்தை நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். அதனை அடுத்த தவணைகளின் போது நாங்கள் நீதிமன்றத்திலே வெளிப்படுத்துவோம். கடைசியில் ஒரு ட்விஸ்ட். இது தொடர்பாக நாங்கள் தேடி பார்த்த பொழுது நேற்றைய தினம் முன்வைக்கப்பட்ட அறிக்கையிலே, மேலதிக விசாரணை அறிக்கையிலே சில விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. மேலதிக விசாரணை அறிக்கை தொடர்பாக நாங்கள் பிரிதொரு சந்தர்ப்பத்திலே பேசுவோம். நீண்ட அறிக்கை, பிரிதொரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் அது தொடர்பாக பேசலாம். அதிலே இந்த முக்கிய பிரமுகர் யார் என்ற விடயத்தை தேடுகின்ற பொழுது கிடைத்த ஒரு தகவல், நான் இதனை இதுவரையிலே எங்கும் சொல்லவில்லை, ஆனால் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். கருணா அம்மானுடைய ஒரு வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்கள் தொடர்பாக அது நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விடயத்தை தான் குறிப்பிட்டிருக்க வேண்டும் என நான் எண்ணுகிறேன். இதுதான் நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே நடந்தது. இந்த வழக்கு தொடர்பில் அடுத்த கட்ட விசாரணைகள் அல்லது விசாரணைகளினுடைய முன்னேற்றம் தொடர்பிலான அறிக்கையை சமர்ப்பிக்க செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட இருக்கிறது. எனவே ஒரு மாதம் நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். இதற்கிடையிலே எது வேண்டுமானாலும் நடக்கலாம். மேலதிகமாக இந்த விடயத்திலே வேறு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டால் அதற்கிடையே இந்த வழக்கு மேலே அழைக்கப்படும். நிச்சயமாக. நேற்றைய தினம், அதாவது ஜூலை மாதம் 1ஆம் தேதி கோட்டை நீதவான் நீதிமன்றத்திலே என்ன நடைபெற்றது என்பதை நேரில் பார்த்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. அவ்வளவு தெளிவாகவும் விரிவாகவும் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பிலே ஆஜரான சட்டத்தரணிகள் என்ன சொன்னார்கள், அதே போன்று சலே தரப்பு என்ன சொன்னது, சட்டமா அதிபர் திணைக்களம் என்ன சொன்னது, காதினல் தரப்பிலே ஆஜரான சட்டத்தரணி என்ன சொன்னார் என்ற விடயங்களை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் அந்த ஞாபகத்தோடு பெயர்களை சரிவரச் சொல்லி முழுமையாக நேற்றைய நாளில் நடைபெற்ற விடயங்களை சகோதரர் ஃபசீல் சொல்லியிருக்கின்றார். புது விடயங்கள் நடைபெற்றிருக்கின்றன. ஆனால் பொதுவாக ஒட்டுமொத்தமாக நேற்றைய நாளை பற்றிய ஒரு அவதானத்தை செலுத்துவோமாக இருந்தால், சலே சார்பில் முன்வைக்கப்பட்ட பல கோரிக்கைகள் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கின்றன என்பதைத்தான் சொல்ல முடியும். அதே மாதிரி சட்டமாதிபர் திணைக்களம் சார்பாக முன்வைக்கப்பட்ட சில கோரிக்கைகளும் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கின்றது. எது எவ்வாறாக இருந்தாலும் எதிர்வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி மீண்டும் இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படவிருக்கின்றது. அதே போன்று நேற்றைய நாளிலே கேபினட் ஊடகவியலாளர் சந்திப்பிலும் சலேயின் உண்ணாவிரதம் பற்றி கேட்கப்பட்ட போது அமைச்சர் அற்புதமான ஒரு பதிலை சொல்லியிருந்தார். சலே வாயினால் உண்ணவில்லை, ஆனால் அவருக்கு நாங்கள் மூக்கு வாயிலாக உணவுகளை அளித்து கொண்டிருக்கின்றோம் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். இப்படி பல விடயங்கள் இந்த ஈஸ்டர் தாக்குதல்களுடைய விசாரணைகள் குறித்து வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த விசாரணைகள் நேர்மையாக சென்று கொண்டிருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம், இறுதியிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் கிடைக்குமா என்று. இது எவ்வாறாக இருந்தாலும் இன்றைய நாளிலே எங்களுடைய அழைப்பை ஏற்று எம்மை வரச் சொல்லி முழுமையான விளக்கங்களை வழங்கிய சகோதரர் ஃபசீர் முகமதுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப நன்றி ஃபசீர். நன்றி.